அனைவருக்கும் வணக்கம். எந்த சூழ்நிலையிலும் உன்னை மாற்றுகின்ற, உன்னை தேற்றுகின்ற 2 வார்த்தைகள் பரவாயில்லை, பார்த்துக்கலாம். இந்த 2 சொல்லுக்கான விளக்கத்தை மட்டும் நீ சரியாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியே. பரவாயில்லை, பார்த்துக்கலாம். சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வேலூர் புரட்சி. வேலூர் முன்னணின்னு சொல்லக்கூடிய வேலூர் புரட்சி பற்றி தான் பார்க்குறோம். நம்ம இந்திய விடுதலை போராட்டத்தில் பொறுத்த வரைக்கும் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மிகவும் புகழ்பெற்று விளங்கிய ஒரு போராட்டம் தான் இந்த வேலூர் புரட்சின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவை 11 ஆண்டுகள், பல ஆண்டு காலம் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிற போதிலும் ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு போராட்டம், மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணிக்கிற துணிச்சலானது இந்தியாவில் எங்கேயும் வரல. ஆனால் அது நம்ம தமிழ்நாட்டில் வெள்ளூரில் தான் நடந்துச்சு. சரிங்களா, வெள்ளூர் கோட்டையில் நடைபெற்ற நிகழ்வு தான் அது. அந்த நிகழ்வு தான் வெள்ளூர் புரட்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ இதான் பார்க்குறோம். இந்த வெள்ளூர் புரட்சி எப்போ நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா 1806ஆம் ஆண்டு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னாக்க ஜூலை மாதம் 10ஆம் தேதி, 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி நடந்திருக்கும். சரிங்களா, இந்த வெள்ளூர் புரட்சிக்கான காரணங்கள் என்னென்ன, இந்த வெள்ளூர் புரட்சி எதனால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க நம்ம பிரிட்டிஷோடைய படைகளில் இந்திய சிப்பாய்களும் பணியாற்றுறாங்க, பிரிட்டிஷ் சிப்பாய்களும் பணியாற்றுறாங்க. ஆனால் பிரிட்டிஷ் சிப்பாய்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியத்தை காட்டிலும் நம்ம இந்தியாவிலிருந்து பணியாற்றிய இந்திய சிப்பாய்களுக்கு குறைவான ஊதியமே வழங்கப்பட்டது. இது நம்மளோட இந்திய சிப்பாய்கள் மிகப்பெரிய ஒரு மன உறுத்தலாக இருந்தது. அதே போல் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு குறைவு. அந்த கமாண்டர், கர்னல் இது போன்ற பதவி உயர்வுகளானது ஆங்கில சிப்பாய்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் நம்ம இந்திய சிப்பாய்களுக்கு இந்த பதவி உயர்வுகளானது மறுக்கப்பட்டது. அப்போ இதுவும் ஒரு மனக்குமுறலாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளில் ஆங்கிலேயர்கள் தலையீடு. அதாவது நமக்கே தெரியும், இந்த சதி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். விதவை திருமணம், குழந்தை திருமணம், சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம். இல்லை நம்ம இந்துக்களில் பழமையான இந்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் நம்பிக்கை கொண்டு இந்த பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடித்து வந்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர் என்ன பண்ணால் இது போன்ற நம்பிக்கைகளை நம்ம இந்துக்களுடைய நம்பிக்கைகளை ஒவ்வொன்றாக தடை விதிட்டு வந்தாங்க. அப்போ இந்த போன்ற நம்மளுடைய மதம் சார்ந்த நிகழ்வுகளில் ஆங்கிலேயர் தடை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஆங்கிலேயர் மேலே ஒரு கோபத்தை தூண்டியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் 1805ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம். சரிங்களா, பஞ்சத்தை தொடர்ந்து புதிய வேளாண் கொள்கைகள், ஆங்கிலேயர்கள் புதுசு நிறைய வேளாண்மை கொள்கைகள் அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்களா, குறிப்பிட்டு இந்த பயிர் தான் பண்ணணும், இந்த வாகுபடி தான் பண்ணணும், இதில் எங்களுக்கு இவ்வளோ நில வரி கொடுக்கணும் அப்படின்னு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சரிங்களா, இப்படி பல வகைகளும் நம்ம இந்தியர்கள் துன்புறுத்தப்பட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் விட காரணமாக புதிய வகையான ஒரு தலைப்பாகை அறிமுகம் செய்யப்படுது. தலைப்பாகையோட படம் ஒரு தோராயமான படம் தான் கொடுத்துருக்கோம். ஒரு புதிய வகையிலான தலைப்பாகை ஒன்று ஆங்கில அரசு அறிமுகப்படுது. யாருக்கு? சிப்பாய்களுக்கு. இந்த தலைப்பாகை தான் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தந்து போலன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்ப இவ்வளோ ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கிற நம்ம இந்தியர்களுக்கு இந்த புதிய வகை தலைப்பாகை மேலும் துன்பத்தை கொடுத்தது. அது எப்படின்னு பார்க்கலாம். அப்படி பாருங்க, இந்த புரட்சியில ஈடுபடுறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது புரட்சியான 1806ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி நடந்துன்னு பார்த்தோம். இந்த புரட்சியில யாரெல்லாம் ஈடுபடுறாங்கனாக்கா முதலாவது மற்றும் 23வது படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்கள் தான் ஈடுபடுறாங்க. சரி, அப்ப இந்த 1806ஆம் ஆண்டு தான் புரட்சி நடக்குது. இந்த 1806ஆம் ஆண்டு புரட்சி நடக்கும் பொழுது சென்னையின் ஆளுநராக யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வில்லியம் பெண்டிங் குரூப் தான் இருக்கு. 1806 சென்னை ஆளுநராக வில்லியம் பெண்டிங் குரூப் இருக்காரு. வெள்ளூர் கோட்டையுடைய தலைமை தளபதியாக சர் ஜான் கிரடாக் இருக்காரு. சர் ஜான் கிரடாக் வெள்ளூர் கோட்டையின் தலைமை தளபதி. அவருடைய துணை தளபதியாக அக்னியும் இருக்காரு. இந்த அக்னியு தான் அந்த புதிய வகை தலைப்பாகை அறிமுகப்படுத்துவாரு. அப்ப அதனால அந்த தொப்பிக்கு பேரே அக்னியு தொப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அக்னியு தொப்பி, அக்னியு தலைப்பாகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தலைப்பாகை பொழுது என்ன சார் பிரச்சனை அப்படின்னாக்க, தலைப்பாகை மட்டும் பிரச்சனை இல்லை. அப்ப இந்த தலைப்பாகையுடன் சேர்த்து புதிய வகையிலான சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா, இது என்ன சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க என்ன கூட சொல்ல மாட்டோம். அந்த புதிய சீருடையானது புதிய ஒரு தலைப்பாகை சீருடையின் முன்பக்கமாக ஒரு சிலுவை சிம்பல். சரிங்களா, நம்ம கிறிஸ்தவர்கள் பயன்படுத்திக்கிட்டு அது கிராஸ் சிம்பல், சிலுவை சிம்பல் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்துக்கள் தன்னுடைய நெற்றியில் விபூதி, சந்தனம் போன்ற இதையும் அணிந்து கூடாது, தாடிகளை வைத்துக் கொள்ளக்கூடாது, முடிகளை அதாவது ஆங்கிலர் சொல்லுவதை போன்ற ஒரே மாதிரியான சவரம் செய்து கொள்ள வேண்டும். மதம் சார்ந்த அடையாளங்கள், கையில் கயிறு கட்டுவது, கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை அணிவது, கழுத்தில் மணி அணிவது, கயிறு அணிவது, கையில் கயிறு கட்டுவது போன்ற எந்த ஒரு நிகழ்வுகளும் தடை செய்யப்பட்டது. சரிங்களா, அப்ப இந்துக்களையும் முஸ்லீம்களும் மத மாற்றம் செய்கிற நடவடிக்கை ஈடுபடுறாங்களோ ஒரு சந்தேகத்தை இட்டு சென்றது இந்த நிகழ்வானது. இப்ப சீருடை மாற்றம், முக அலங்காரத்தில் மாற்றம், நெற்றிகளில் மதம் சார்ந்த அடையாளங்கள் இடக்கூடாது இப்படின்லாம் இருக்கிறப்ப தலைப்பாகையும் அதோட சேர்ந்தது. தலைப்பாகை பார்த்தீங்கன்னா இது போன ஒரு இதே வடிவான தலைப்பாகை தான் அது. இந்த தலைப்பாகையோட குஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, உச்சியில கூட ஒரு குஞ்சம். சரிங்களா,
அது என்னன்னாக்க இந்த லட்சினைன்னு சொல்லுவோம். இந்த லட்சினையானது பசு மற்றும் பன்றியின் தோலால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பசு மற்றும் பன்றியின் தோலால் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்ன சார் பிரச்சனை? பசு பன்றியோட தோல் செஞ்ச என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம சிப்பாய்கள் படை வீரர்களை பெரும்பாலும் யார் இருந்தாங்கன்னாக்க ஹிந்துக்களும் முஸ்லீமும் தான் இருந்தாங்க. சரிங்களா? ஆங்கிலேயரை காட்டிலும் இந்துக்களும் முஸ்லீம் தான் அதிகமாக இருக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு பன்றி அப்படிங்கிற ஒரு விலங்கானது மிகவும் அருவருக்கத்தக்க விலங்காக பார்ப்பாங்க. சரிங்களா? அந்த பன்றிங்கிற வார்த்தை கூட அவங்க உச்சரிப்பதற்கு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பன்றிங்கிற வார்த்தை மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு விலங்காக பார்க்கப்படுது. அதே சமயம் இந்துக்களுக்கு பசுவானது ஒரு புனித விலங்கு. சரி, நம்ம பசுவை என்ன பண்ணுறோம்? கோமாதா அப்படின்லாம் வணங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ பசுவை புனிதமான விலங்காக பார்க்குறோம். அப்போ இந்த தொப்பியோட லட்சணையானது என்ன ஆகுனாக்க பசு மற்றும் பன்றியோடைய தோலால் செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவுது. பசுவை கொண்டு அதிலிருந்து எடுக்கப்பட்ட தோல், பன்றியை கொண்டு அதிலிருந்து எடுக்கப்பட்ட தோலால் செய்யப்பட்டதான் இந்த தலைப்பாகைன்னு சொல்லி தகவல் பரவுது. அப்போ இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்த வகையான தலைப்பாய் அணியை மறுக்கிறாங்க. சரிங்களா? எங்களுடைய புனித தெய்வம் அப்படின்னு முஸ்லீம் இந்துக்களும் அருவருக்கத்தக்க விலங்கான பன்றியோட தோல் செய்யப்படுதா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு முஸ்லீம்களும் இதுக்கு மிகவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. போய் தலைமை தளத்தை முறையிடுறாங்க. சர் ஜான் கடாட்ட முறையிடுறாங்க. ஐயா, இந்த சீருடை அணிவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இந்த தொப்பி மட்டும் இல்லாமல் எங்கள் சீருடையை பார்த்தீங்கன்னா சிலுவை சிம்பல் போட்டிருக்கீங்க, எங்களை வேறு இப்படி முகச்சாரம் செய்ய சொல்றீங்க, தமிழ்கள் இடப்படாமல் சொல்றீங்க. ஸோ எங்களுக்கு புதிய இந்த சீருடைய சீருடைய சீர்திருத்தத்தில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? இதை கேட்பதற்கு மறுக்கிறாங்க, ஏற்றுக்கல. சரிங்களா? பேர்பட்ட சமயத்தில் என்ன பண்ணுறாங்க? ஜூலை மாதம் 10ஆம் தேதி காலை அதிகாலை நேரத்திலேயே புரட்சி திடீரென்று வெடிக்குது. யார் யாரை புரட்சி ஆரம்பிக்கிறாங்க? முதல் மற்றும் 23வது படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்கள் துப்பாக்கி முழக்கங்களோட, அதான் கையில் கிடைச்ச துப்பாக்கி, ஆங்கிலேயர் யாரப்பதான் பார்த்தோன்னே சொல்றாங்க. சரிங்களா? அப்படி சுட்டு புரட்சியை தொடங்குறாங்க. இந்த முதன் முறையாக பலியாகிறாங்க. இந்த வில்லூர் புரட்சியில முதன் முறையாக நம்ம சிப்பாய்களுடைய துப்பாக்கி சுடுதலுக்கு யார் பலியாகிறாங்கனாக்க கர்னல் பான்கோட் அப்படின்னு ஆங்கில அதிகாரி பலியாகிறாரு. அதுக்கப்புறம் மீகாரஸ், ஆம்ஸ்ட்ராங் போன்ற அடுத்த அதிகாரிகள் ஒவ்வொருவரும் அடுத்ததாக பலியாயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்ப வெள்ளூர் கோட்டை உள்ள பார்த்தா பயங்கர துப்பாக்கி சத்தங்களா கேட்குது. சரிங்களா? அப்ப கோட்டைக்கு வெளியில பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னாக்க கோட்டைக்கு வெளியில இருக்கிற சிப்பாய்கள் இதை யாருக்கா தெரிவிச்சாங்கமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வரதான் ஆம்ஸ்ட்ராங் சுட்டு கொண்டுடுவாங்க. சரிங்களா? அப்ப சுட்டு கொண்டுட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த வெள்ளூர் கோட்டையில ஃபதே ஹைதர், யாருன்னா திப்பு சுல்தான், நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மைசூரின் மன்னன் திப்பு சுல்தான், அவருடைய மூத்த மகன் ஃபதே ஹைதர் அங்கதான் இருந்திருப்பார், ஜெயிலில் இருப்பார் வெள்ளூர் கோட்டையில. அப்ப அவரை விடுதலை செஞ்சு திப்புடைய மூத்த மன்னன் ஃபதே ஹைதரை நம்ம வெள்ளூர் கோட்டையுடைய மன்னராக அறிவிக்கிறாங்க. வெள்ளூரின் மன்னராக அறிவித்து திப்பு சுல்தான் கூடிய புலிகொடியை கோட்டை மேல ஏத்துறாங்க. சரிங்களா? புலிகொடி ஏற்றப்படுது. மன்னரை யார் அறிவிக்கிறாங்க? ஃபதே ஹைதர் அறிவிக்கிறாங்க. ஃபதே ஹைதர் திப்பு சுல்தானின் மூத்த மகன். சரிங்களா? புலிகொடி ஏற்றப்பட்டது. அப்ப இந்த நிகழ்வுலாம் கோட்டைக்கு வெளியே ஒருத்தருக்காரு, ஏன்னா மேஜர் கூட்ஸ் அப்படின்னு ஒருத்தருப்பாரு. அவர் என்ன பண்ணாருன்னா கோட்டைக்குள்ள நல்ல வேலை உள்ள வரல, பண்ணா அவரையும் கொண்டு இருப்பாங்க. உள்ள வராமையே சாதுரியமா செயல்படுறாரு. என்ன செயல்படுறாருன்னா பக்கத்துல கொஞ்ச தூரம் போனதான் ஆற்காடு. சரிங்களா? ஆற்காடுல ஜில்லஸ்மின்னு சொல்லிட்டு ஒரு நவாப். சரிங்களா? ஆற்காடு நவாபுக்கு தகவல் சொல்றாரு. மேஜர் கூட் உடனே கிளம்பி போறாரு. ஆற்காடுல இந்த ஜில்லஸ்மிங்கிறதுக்கு தகவல் கொடுக்குறாரு. ஐயா, இப்போ வெள்ளூர் கோட்டையில ஏதோ நடக்குது, உள்ள வெறும் துப்பாக்கி சத்தமா கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ஜில்லஸ்மி என்ன பண்றாருன்னா குதிரைப்படை தளபதி எங்குன்னு ஒருத்தர் இருப்பாரு, எங்கின் தலைமையில் எங்க கூட்டிட்டு ஒரு மிகப்பெரிய படையை கூட்டிட்டு வெள்ளூர் கோட்டைக்கு வராரு. எப்ப புரட்சி ஆரம்பிச்சது அதிகாலை நேரம் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 4 மணி வாக்குல இந்த எங்க கூட்டிக்கிட்டு எங்கின் தலைமையில ஒரு படையை கூட்டிட்டு ஜில்லஸ்மி வருகின்ற நேரம் காலை 9 மணி. சரிங்களா? கோட்டைக்கு வராரு. கோட்டைக்கு வந்தோடனே அவர் எந்த ஒரு நிகழ்வையும் பார்க்கல, எந்த ஒரு போருக்கான எந்த ஒரு முறையும் பின்பற்றல. சரிங்களா? நம்ம பின்னாட்களில் பார்ப்போம் ரவுலட் சட்டம். சரிங்களா? ரவுலட் சட்டத்தில் ஒரு மிகப்பெரிய படுகொலை நடந்திருக்கும் பார்த்தீங்களா? அதே போல இந்த ஜில்லஸ்மி என்ன பண்ணாருன்னா அவர் தலைமையில் வந்த ஆங்கில படை வீரர்கள் பார்க்குறவனா சொல்றான், ஏன்னா நம்ம இந்தியர்கள் யார் இருந்தாலும் நம்ம இந்திய சிப்பாய்களா சொல்றான். சரிங்களா? இது கண்மூடித்தனமா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டோர் என்ன பண்றாங்க, இந்த தாக்குதலை பலியானதா சொல்லுவாங்க. சரி, 350 மேற்பட்டோர் படுகாயமும் 800 மேற்பட்டோர் பலியானதா சொல்லுவாங்க. இதுல தப்பிச்ச சிலர் என்ன பண்றாங்க, சாலைகளில் அவங்க ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு தவளை விடுறாங்க. இந்த சுடுற வேலையில் தவளே போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க. சரி, மிகப்பெரிய ஒரு மனித கொடுமைகள் ஆளாக்கப்பட்டது. சரிங்களா? இப்ப இந்த புரட்சியை வந்து ஜூலை மாதம் 10ஆம் தேதி அதிகாலை ஆரம்பிச்ச புரட்சி காலை 9-10 மணிக்கு முடிவு பெற்றது. ஒரு சில மணி நேரத்திலே புரட்சியை முடிவு பெற்றது. இதற்கு காரணம் யாரு? ஜில்லஸ்மி என்ற ஆங்கில அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசு பாராட்டி அவருக்கு கிட்டத்தட்ட 7000 பக்கோடாக்களை வெகுமதியாக அறிவித்தது. வெகுமதியான பரிசாக கொடுத்தாங்க. சரிங்களா?
இப்போ இந்த புரட்சியின் காரணமாக கலகக்காரர்கள் திப்புத்துறையின் மகன்கள் மற்றும் அவருக்கு மிக உறுதுணையாக இந்த கலகக்காரர்கள் என்ன பண்றாங்க, கல்கத்தா விட்டு நாடு கடத்துறாங்க, கல்கத்தா சிறைக்கு நாடு கடத்திடுறாங்க. சரிங்களா? ஸோ இது ஆங்கில முறை அந்த புரட்சியை பற்றி விசாரிச்சாக்க முக்கியமான காரணம் என்ன, இந்த தொப்பி. சரிங்களா? அந்த தொப்பி அவங்க நம்ம சிப்பாய் சொல்றப்பே வித்ட்ரா பண்ணியிருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய புரட்சி வந்திருக்கான்னு சொல்லி ஆங்கில அரசு புரிஞ்சுக்கிறாங்க. இதற்கு துணையாக இருந்த அக்னியோ, தலைமை தளபதி சார் ஜான் கடாக், இவரை நிர்வகிக்க தவறிய ஆளுநர் மில்லி பென்னி பிரபு மூவரையும் பணி நீக்கம் செய்து உத்தரவிடுறாங்க. சரிங்களா? இதே போன்ற பின்னாட்களில் சரிங்களா ஒரு மாபெரும் பிரச்சனை நடந்திருக்கும். இங்க தலைப்பாக எப்படி பிரச்சனை வச்சோ அப்ப என்ஃபீல்டு ரக துப்பாக்கி வந்து பிரச்சனை நடந்திருக்கும். அது எந்த நிகழ்வுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மீண்டும் இது போன்ற தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.